ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 172. இந்த பகுதியில் 179வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 19வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 19. மகாபுத்திர் மகாவீர்யோ மகாசக்திர் மகாத்யுதிஹி அனிதேஷ்ய வபு ஸ்ரீமான் அமேயாத்மா மகாத்ரித்ருக்கு. நாமம் 179. ஓம் அனிதேஷ்ய வபுஷே நமக. வர்ணிக்க முடியாத திருமேனி கொண்டவர், விவரிக்க முடியாத உடலை கொண்டவர் என்று இதற்கு பொருள். ஆழ்வார்கள் எப்போதும் ஒன்று சொல்வார்கள், அதாவது ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு என்ற ரீதியில் ஆழ்வார்கள் ஞான நிலையில் பாடும்போது ஆண் தன்மையிலும், எம்பெருமானிடத்தில் காதல் முற்றிய நிலையில் பாடும்போது பெண் தன்மையிலும், அதாவது தன்னை பெண்ணாக பாவித்து பாசுரங்கள் பாடுவார்கள். அந்த வகையில் பெண் தன்மையை ஏறிட்டு கொண்ட நம்மாழ்வார் திருமாலிடம் ஊடல் கொண்டாள். நாயகி நாயகன் மீது கோபித்து கொண்டு, இனி நீ என்னுடன் பேசாதே, பழகாதே என்று கூறுவதற்கு ஊடல் என்று பெயர். அதை இலக்கியங்களில் பிரணய கலகம் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு சமயம் ஊடல் கொண்ட நம்மாழ்வார், மின்னிடை மடவார்கள் நின்னருள் சூடுவார் முன்பு நான் தஞ்சுவன் மண்ணுடை இலங்கை அரண் காய்ந்த மாயவனே, உன்னுடைய சொண்டாயம் நான் அறிவன் இனி அது கொண்டு செய்வதென், என்னுடைய பந்தும் கழலும் தந்து போகு நம்பி என்று திருவாய்மொழியில் 6ஆம் பத்தில் 2ஆம் திருவாய்மொழியில் முதல் பாசுரமாக பாடியிருக்கிறார் நம்மாழ்வார். அதில் என்ன சொல்கிறார்? உறுதியான இலங்கையின் மதில்களை அளித்த மாயவனே, கிருஷ்ணாவதாரத்தில் மின்னலை போன்று இடை கொண்ட மடந்தையர் உன் அன்பிலே மூழ்கி கிடந்தனர். பின் அவர்களை தவிக்க விட்டு நீ பிரிந்தாய். அதை எண்ணி நான் அஞ்சினேன். உன்னுடைய காரிய சாமர்த்தியங்களை நான் அறிவேன். இனிமேல் அதை தெரிந்து கொண்டு என்ன பிரயோஜனம்? என்னுடைய பந்தையும் அம்மானை காயையும் தந்துவிட்டு போ நம்பி என்று கூறுகிறார். அதாவது இனிமேல் உன்னோடு சேர மாட்டேன் என்று திருமாலை பார்த்து சொல்லிவிட்டார் நம்மாழ்வார். ஆனால் இப்படி பிரிந்து சென்ற ஆழ்வாரை துரத்தி சென்ற திருமால் திருவிண்ணகர் என்று அழைக்கப்படும் ஒப்பிலியப்பன் கோவிலில் ஆழ்வாருக்கு தனது அழகையும் மேன்மைகளையும் குணங்களையும் காட்டி என்னுடன் சேருங்கள் என்று ஆழ்வாரை அழைத்தார். இப்படி தன்னை தேடி வந்து ஆதரித்த ஒப்பிலியப்பனின் குணங்களை அனுபவித்த நம்மாழ்வார் தனக்கு அனைத்துவித உறவுகளாகவும் ஒப்பிலியப்பன் ஒருவனே இருப்பதாக ஒரு பாடல் பாடினார். என்னப்பன் என் காய்குழாய் என்னை பெற்றவளாய், பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய், மின்ன பொன்மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்த அப்பன், தன்னொப்பாரில் அப்பன் தந்தனன் தனத்தாள் நிழலே என்று பாடினார். அதாவது பொன் போல் ஒளி வீசும் மதில்கள் சூழ்ந்த திருவிண்ணகரில் எழுந்தருளி இருப்பவன் எனக்கு தந்தையாய் தாயாய் செவிலித்தாயாகவும் உள்ளவன். அவன் பொன்னை போன்றும் மாணிக்கத்தை போன்றும் முத்தை போன்றும் இருப்பான். தனக்கு ஒப்பானவர் இல்லாத ஒப்பிலியப்பன் தனது திருப்பாதங்களின் நிழலை எனக்கு அளித்தான் என்று பாடுகிறார். ஒரு உடலுக்கு பிறப்பை தரும் சாதாரண தந்தையைப் போல் அல்லாது ஆத்மாவுக்கு ஞானம் என்னும் பிறப்பை தரும் தந்தையாகவும், செவிலித்தாய் ஒரு குழந்தையை வளர்ப்பது போல் அடியேனுடைய பக்தியை வளர்த்து செவிலித்தாயாகவும், தன்னுடைய துன்பங்களை பொருட்படுத்தாமல் தன் குழந்தையின் நலனை பேணும் பாசம் மிக்க தாயாகவும்
பொன், மணி, முத்து இவைகளைப் போல் விலை மதிக்க முடியாத பொருளாகவும் திருவிண்ணகரில் விளங்கும் ஒப்பிலியப்பன் நான் விலகி சென்றாலும் என்னை தேடி வந்து அருள் புரிந்தவன். ஒரு மனிதரால் ஒரே நேரத்தில் இன்னொருவருக்கு தந்தையாகவும் வளர்ப்பு தாயாகவும் பெற்ற தாயாகவும் பொன்னாகவும் மணியாகவும் முத்தாகவும் இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் திருமால் ஒரே நேரத்தில் எனக்கு அனைத்துமாக இருக்கிறார். அதனால் அவன் ஒப்பில்லாத அப்பன், அதாவது அவருக்கு நிகர் யாருமில்லை என்று சொல்கிறார். ஒரே நேரத்தில் எப்படி திருமாலால் நம்மாழ்வாருக்கு அனைத்து விதமான உறவுகளாகவும் இருக்க முடிகிறது என்றால், மனிதர்களில் உடல் என்பது ஐம்பூதங்களால் ஆனது. அதனால் அது கால தேச வர்த்தமானங்களுக்கு உட்பட்டதாகும். ஆனால் திருமாலின் திருமேனியோ ஐம்பூதங்களால் ஆனதல்ல. ஞானம், பலம், வீரியம், சக்தி, ஐஸ்வர்யம், தேஜஸ் உள்ளிட்ட 6 குணங்களால் ஆனது. காலதேச வர்த்தமானங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இப்படிப்பட்ட தன்மைகளை கொண்டதால் திருமாலின் திருமேனி ஒப்பில்லாததாகவும் வர்ணனைக்கு அப்பாற்பட்டதாகவும் விளங்குகிறது. எனவே அந்த ஒப்பில்லா அப்பன் ஒரே நேரத்தில் தனது ஞானம், பலம், வீரியம், சக்தி, ஐஸ்வர்யம், தேஜஸ் அனைத்தையும் நம்மாழ்வார்க்கு காட்ட, அவருக்கு தந்தையாக, பெற்ற தாயாக, வளர்ப்பு தாயாக, பொன்னாக, மணியாக, முத்தாக ஒரே நேரத்தில் விளங்குகிறார். இப்பேற்பட்ட திருமேனியை கொண்டமையால் எம்பெருமான் அனிர்தேஷ்யவபுகு என்று அழைக்கப்படுகிறார். இந்த 179வது திருநாமத்தை தினமும் சொல்லி வருவதால் நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் அழகையும் திருமால் அருள்வார். அடுத்தது 180வது திருநாமம். ஓம் ஸ்ரீமதே நமக. சீதாதேவியின் நகைகளை குரங்குகள் எடுத்து அணிந்து கொண்டனவாம். அந்த குரங்குகள் அந்த நகைகளை எப்படி அணிந்து கொண்டது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.